ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நமது அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில்களையும் திருக்கோவில்களின் சிறப்பு அம்சங்களையும் அதனுடைய பலன்களையும் பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் கோவில் மகாபலிபுரம் அருகே அமைந்துள்ள பனையூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சுமார் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ எழிலார் குழலி உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவிலை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள் தரிசிக்கலாம். இந்த தளத்தில் எட்டீஸ்வரருக்கு உடனுரையாக அம்பாள் எழிலார் குழலி அருள்பாலிக்கிறாள். எழில் என்றால் அழகு, குழல் என்றால் கூந்தல். அழகுடைய கூந்தலை அள்ளி முடித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள். தற்பொழுது இறைவி எழிலார் குழலியை தரிசிக்கலாம், வாருங்கள். जय जय देवी जय जय देवी दुर्गा देवी चरणम जय जय देवी जय जय देवी दुर्गा देवी चरणम दुर्गै अम्मனை துதித்தால் இன்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம
சொல்லுதடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி. நமையாளும் நாயகியாம் நம் மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி. உமையவள் அவளே ஹிமவான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே அம்மா சமயபுரத்தாள் அவளே. இசைக்கலையாவும் தந்தருள வேண்டும் குலதெய்வமே மகமாயி. தஞ்சமின்று உன்னை சரணடைந்தோம் தஞ்சை முத்துமாரி. முந்தை வினைகளை களைந்தெறிவாள் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி. வேண்டும் வரம் தருவாள் எந்தாய் என் தாய் வேர்காட்டு கருமாரி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். மல்லிகை சரங்கொடுத்து மாலையிட்டோ அரிசி மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கரமிட்டோ. அம்மா துள்ளியே எந்த முன்னி வாரும் அம்மா அம்மா தூயவளே என்றாயே மாறி அம்மா. பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோ. பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோ. உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே. எந்த அன்னை அவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா. கண்ணீரை துடைத்து விட ஓடிவா அம்மா. காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா. இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா. சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா. கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் அம்மா. காலிரண்டும் நடியை நாட வேண்டும். பண்ணமைக்கும் நாவுனையே பாடவே
இந்த ஆலயத்தில் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கும் நந்தியம் பெருமாள் அபூர்வ நந்திகேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். அவரிடம் பக்தர்கள் தங்களது குறைகளை கூறினால் அவர்களது கனவில் சென்று குறைகளை தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். வாருங்கள் நந்திகேஸ்வரரை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் நவகிரகங்கள் கணவன் மனைவியாக காட்சி அளிக்கின்றனர். தற்பொழுது அந்த காண கிடைக்காத காட்சியினை தரிசிக்கலாம். வாருங்கள். இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா, செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா. இந்த ஆலயத்தில் உள்ள மற்ற பரிவார தெய்வங்களை தரிசிக்கலாம். இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தேடி வந்த முந்தனையே கண்ணாத்தா, நாங்கள் தேடி வந்த முந்தனையே சின்னாத்தா, நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூரை கேட்டுப்பட்டு, இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூரை கேட்டுப்பட்டு, வளமான வாழ்வு கொடு மாரியாத்தா, நல்ல வழிதனையே காட்டி விடு மாரியாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. நம்ம இந்த ஆலயத்துடைய நிர்வாகி ஐயா மூர்த்தி அவர்களை பார்க்க போறோம். அவங்க கிட்ட நம்ம இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் வரலாறு குறித்து பார்த்து பேசலாம். வணக்கம் ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. சிவாய். ஐயா, நீங்க இந்த ஆலயத்துல எவ்வளவு நாளா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய நானும் ஒரு 18 வருஷமாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து வழக்கு தீராத வழக்கு பிரச்சனைகள், அது இல்லாமல் கஷ்டமான விஷயங்கள், நிலை குலைந்த விஷயங்களை ஏற்றம் தருவார் நெட்டீஸ்வரர். இறைவனிலிருந்து வேண்டிக்கிட்டால் நிறைய அம்சங்கள் சிறப்பாக முடியும். அதுக்கு மெய்ப்பொருளே சிவனே வந்து நேராக சாட்சி சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோவிலுடைய வரலாறு எவ்வளவு பழமையானது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இந்த கோயில் வந்து மகேந்திர பல்லவரால் கட்டப்பட்டது. மகேந்திர பல்லவரால் கட்டப்பட்டு ஒவ்வொரு காலத்தில், சோழர் காலத்தில் கூட ஒரு சில திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் அவங்க கையிலையும் இது நிர்வாகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜமீன் காலத்துலேயும் கொஞ்ச நாள் நிர்வாகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷமாக பூஜையே இல்லாமல் தடைப்பட்டு சிதலம் அடைஞ்சு கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யார் இதை கையாண்டாங்க? கையாண்டாதங்கள இறைவனே இந்த திருப்பணியை அவர் என்னை ஒரு கருவியாக வச்சு அவர் இந்த திருப்பணியை பிரித்து எடுத்து பண்ணி 2011 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்றது. அன்னிலிருந்து இன்றைய வரைக்கும் அதுக்கு சிவனுக்குரிய சிறப்பு பூஜைகள் எந்தெந்த நாளில் நடக்குமோ அந்தந்த நாளில் அவருக்குரிய பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நந்தினருக்கு. ஓகே. இந்த கோவிலில் பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அதிக பலன் கிடைக்கும், இந்த ஒரு வேண்டுதல் வச்சா அதுக்கான பலன் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன பலன் இந்த கோவில்? இங்கே வந்து குழந்தை செல்வம்,
அதிகமாக இங்கே வந்து வேண்டி ஒரு 100 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்கு அந்த ஒரு 20 வருஷத்தில். ஆ. அது இல்லாமல் வழக்கு பிரச்சனை தான். இந்த ஊரில் இருந்து நிலங்கள்லாம் இறைவனுடைய நிலங்களும் அந்த ஊர் நிலங்களையும் பக்கத்து ஊரில் இருக்கிற மகாபலிபுரம் ம். சேர்ந்த ஒரு வணிகன் நாகன் என்ற வணிகனுக்கு குத்துகை விட்டுருக்காங்க அந்த காலத்தில். ம். அவருக்கு எப்படின்னா, அவர் இந்த ஊரினுடைய ஏரி தண்ணியை பாய்ச்சி நெல் விளைய வச்சு கொடுத்துடணும். அதுக்கு வருடத்தில் 16 காடி நெல் தரணுன்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து அவருக்கு நெல் விளைவிச்சு கொடுத்த உடனே இந்த ஊர் மக்கள் அவருக்கு சரியான சன்மானத்தை கொடுக்கல. அந்த 16 காடி நெல்லை கொடுக்கல. அவன் கேட்டு கேட்டு பார்த்துட்டு ஊர் சபையை கூட்டி இறைவன் முன்பு முறையிட்டு அழுகுறான். அப்போ இந்த ஊர் மக்கள் வந்து அவனுக்கு அநீதியை விளைவிக்கிறாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இறைவனுடைய சொத்துக்கு தான் ஆசைப்பட்டாங்களே தவிர அதுக்குண்டான சன்மானத்தை கொடுக்கறதுக்கு இன்ன வரைக்கும் இல்லை. அப்போ இறைவனே அசிரியர் வாக்கா நேராக வந்து அந்த நாகனுக்கு ஊர் மக்கள் சபையில் வந்து சொல்கிறாரு, அசிரியர் வாக்கா அவனுக்கு சன்மானம் கொடுக்குறவங்க சொர்க்கத்துக்கும் கொடுக்காதவங்க நரகத்துக்கும் போவாங்க என்று அசிரியர் வாக்கா சொல்கிறார். அது கல்வெட்டு குறிப்பாக இருக்குது. கல்வெட்டு குறிப்பாக இருக்கு. ஓகே. இந்த நாகன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவர் பத்தி ஏதாவது ஒரு சிறப்பு? அவர் வந்து இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சிவன் கோயிலை சேர்ந்த இடங்கள் இறைவனுடைய நிலங்கள் எல்லாம் எடுத்து குத்தகை எடுத்து பயிர் வச்சு கொடுக்குறாரு. அதான் அந்த பேரம்பாக்கம் குடிப்பேரம்பாக்கம்னு ஒரு கோயில் இடத்த கூட அவர் எடுத்து நாகன் கொள்ளைன்னு அங்கே பேரே இருக்குது. அங்கே தனியாக நாகன் கொள்ளைன்ற பேரே இருக்குது அவருக்கு. ஏன்னா எங்கெங்கே சிவன் கோயில் நிலத்துங்கெல்லாம் அவர் குத்தகை எடுத்து பயிர் வச்சு கொடுத்து சன்மானம் வாங்குறவர். ஆனால் இந்த ஊரில் மட்டும் அது சன்மானம் சரியாக கொடுக்காதனால அந்த இறைவனே நேராக வந்து அசிரியர் வாக்கா சொல்லியிருக்கு. இந்த ஆலயத்தில் வந்துட்டு எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பூஜைகள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கப்படுது? பௌர்ணமி பூஜை, மாதத்துக்கு 2 முறை பிரதோஷ பூஜை, மற்றும் அவருக்கு நடராஜர் அபிஷேகம், சிவராத்திரின்றது ஒரு திருவிழா போல் பண்ணுவோம். மற்றும் சிவனுக்குரிய அனைத்து பூஜைகளும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தந்த நாட்களில் விசேஷ நாட்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். மற்றும் இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பெரும்பாலும் பர்த்டே ப்ரோக்ராமுக்கு, பிறந்தநாள் விழாவுக்கு இறைவன் மேலே பூஜை செய்து அன்னதானம்லாம் சிறப்பு அன்னதானம்லாம் பண்ணுறோம். திருவாதிரை வந்து சிவனுக்கும் எடைக்காடு சித்தருக்கும் சிறப்பு அபிஷேகம் பண்ணி அன்றைய தினத்தில் ஒரு 300 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு மாதமுமே நடக்குது. ஒவ்வொரு மாதமும் திருவாதிரைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்குது. ஓகே, சரிங்க ஐயா. இப்போ வந்துட்டு இங்க இருக்க சிவலிங்கம்ல வந்துட்டு எது என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம்? மற்ற சிவலிங்கமுக்கும் இங்க இருக்க எட்டீஸ்வரர் அந்த லிங்க வடிவமுக்கும் என்ன ஒரு சிறப்பு அம்சம் இங்க இருக்கு? இங்க இருக்கிற லிங்கம் வந்து மரகத லிங்கத்துக்கு உரிய பவர் இங்க இருக்கு. மரகத லிங்கத்துக்குரிய சக்தி இங்க இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை வந்து ரொம்ப அழகாகவே எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய பணிகள் இன்னும் மென்மேலும் சிறக்க ஜெம் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் ஆலயங்களை நிர்வாகம் செய்யணும், அதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள், என் குழு சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
மற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் நாமம் முருக வேண்டும் கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாய் கருமாரி அம்மா காற்றாகி கடலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய். இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு தினமும் வர ஒரு பக்தர் கிட்ட இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் புதுக்கோட்டையிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். செப்டம்பர் மாதம்தான் வந்தேன். வந்த மறுநாள் இங்கே பிரதோஷம் நடந்ததுமா. எனக்கு இந்த பிரதோஷ வழிபாடு பார்த்த உடனே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து ஆண்கள், பெண்கள், சின்ன குழந்தைகள் எல்லாருமே மேளம், தாளம், வாத்தியம் எல்லாம் வந்து வாசிச்சாங்க. எனக்கு அது ஒரு மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பாக எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு சில கோயிலில் பார்த்துருக்கேன், எல்லா கோயில்களையும் நான் பார்த்ததில்ல. அது மாதிரி இந்த குட்டீஸ் வந்து நந்தி நடனம் ஆடினாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த கோவில்ல நந்தி நடனம் ஒரு சிறப்பு இல்லையா? ஆமாம்மா. குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையா நந்தி நடனம் ஆடினாங்க. அது மாதிரி பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு மேலாக ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, சித்தர்கள் இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாகத்தான் இருக்கும். இங்கே வந்து இடைக்காடர் சித்தர் முன்னாடி இருக்கிறாரு. அந்த சித்தருக்கு வந்து திருவாதிரை அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் இடைக்காடருக்கும் சிவபெருமானுக்கும் சேர்ந்து நடக்குது. அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பூஜையோடு சேர்த்து அன்னைக்கு மதியம் அன்னதானமும் செய்கிறாங்க. அது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. இடைக்காடர் சித்தர் திருவாதிரை அன்னைக்கு இடைக்காடர் சித்தருக்கு அபிஷேகங்கள், சில சமயம் இது யாகம் கூட வளர்த்தாங்க. குரு பூஜை அன்னைக்கு யாகம் கூட வளர்த்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மதியம் வந்து அன்னதானம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, மாதந்தோறும் திருவாதிரை அன்னைக்கு குரு பூஜை வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்குது. நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த கோவில்ல எல்லா விழாக்கள்லயும் கலந்துக்குவீங்க? அதாவது எனக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் கலந்துக்கிறேம்மா. நான் வந்து அடிக்கடி ஊர்களுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் வந்துருவேன். எனக்கு கோயில் மணி சத்தம் கேட்ட உடனே நான் வந்துருவேன். எனக்கு ரொம்ப இஷ்டமா சொல்லிருந்தீங்க இல்லையா? இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னதாகவும் இல்ல இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்திருக்கு? ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், மன நிறைவு, மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில்மா இது. ஏன்னா அதாவது நம்மளுக்கு அருள்மிகு ஸ்ரீ எழிலார் குழலி அம்மனும் உடனுரை ஸ்ரீ எட்டீஸ்வரரும் குருவாகிய இடைக்காடரும் சேர்ந்து இறையருளும் குருவருளும் இறைவின் அருளும் சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா? இது கிடைக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய வரம், ஒரு பெரிய பிராப்தம். இது கிடைக்கும் பொழுது எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி, அவங்களுடைய வேண்டுதல்கள், அவங்களுக்கு எண்ணி வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகுமா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து அது நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலமாக இருக்குது. மற்ற கோயில்கள்லாம் இல்லாத என்னன்னா, இங்கே கோயிலில் வந்து இந்த நவராத்திரி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து பக்தி பாடல்கள் பாடி சிறப்பு செஞ்சாங்க. அதுக்கு நம்மளுடைய குரு சிறப்பாக அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரையும் பாடுறதுக்கு ஒரு அனுமதி வழங்கினாங்க. சில கோயில்கள் வந்து சிலருக்கு தான் வந்து அந்த இது கொடுப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதோடு இல்லாம அவங்கள வந்து ஒரு ஊக்குவிக்கும் வகையாக அந்த விஜயதசமி அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட், குழந்தைகளுக்கெல்லாம் ஆடை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. சிவாச்சாரியார்கள், அந்த குழந்தைகள், அந்த பாடல்கள் பாடிய எல்லாருக்கும், அதோட எனக்கும் கிடைச்சது. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு நிறைவு. அது இந்த வகையில வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா
அவர்களுக்கும், சிவாச்சாரியார்கள் அவர்களுக்கும், கார்த்திகையா அவர்களுக்கும், ஆகாஷ் ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா. ஜெம் உங்களோட டிவி அனுபவத்தை ரொம்பவே ஜெம் இனிமையா டிவிக்கும் பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றிம்மா. உங்களோட அனுபவத்தை ரொம்பவே சிறப்பா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு திவ்ய ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா. நன்றி, வணக்கம். காற்றாகி கடலாகி கடலாகி